சிவபெருமானோட தீவிர பக்தரான பிரிங்கி முனிவர். சிவனை தவிர வேற எந்த தெய்வத்தையும் வணங்காதவர். சிவனும் பார்வதியும் எல்லா முனிவர்களுக்கும் காட்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ சிவனை தரிசிக்க வந்த பிரிங்கி முனிவர் பார்வதியோட தரிசனம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பார்வதிய அவமதிச்சு நான் சிவனை மட்டும்தான் வழிபடுவேன்னு சொல்லிடுவாரு. இதனால கோபப்பட்ட பார்வதி சிவனை விட்டு நீங்காம இன்னும் நெருக்கமா சிவனோட சேர்ந்து ஆசி வழங்க நினைக்கிறாங்க. பிரிங்கி முனிவர் ஒரு வண்ட உருவம் எடுத்து சிவனை மட்டும் வலம் வந்து சிவனோட ஆசையை மட்டும் பெறுவாரு. பார்வதி சிவன் கிட்ட எனக்கு உங்க உடம்புல பாதி இடம் வேணும்னு கேக்குறாங்க. பிரிங்கி முனிவரோட ஆணவத்தாலும் சிவன் தனக்கு பாதி இடம் தர மறுத்ததாலும் பிரிங்கி முனிவரை சபிச்சு எலும்பு கூட மாத்துறாங்க பார்வதி. சிவனை நோக்கி தவம் இருக்க முடிவு செஞ்சு அவரோட பாதியா இணைய நினைக்கிறாங்க. பூலோகத்துக்கு போய் தவம் இருக்க முடிவெடுத்த பார்வதி பச்சை பசேல்னு இருக்க வாழை மரங்கள் நிறைந்த ஒரு இடத்தை தேர்வு செய்யறாங்க. அங்க வாழை மரத்தால பந்தல் போட்டு லிங்கம் அமைச்சு தவத்தை தொடங்குறாங்க. லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய நீர் தேவைப்படுது. உடனே புதல்வர்களான விநாயகரையும் முருகனையும் கூப்பிட்டு நீர் கொண்டு வர சொல்றாங்க. விநாயகர் என்ன பண்ணுவார்னா மலை உச்சியில தவம் இருக்கும் ஒரு முனிவரோட கமண்டலத்துல இருந்து நீரை தட்டி விட்டு கமண்டல நதியை உருவாக்கி பார்வதி தேவியை நோக்கி பாய வைப்பாரு. முருகன் பக்கத்துல இருக்க ஒரு மலையில வேளால குத்தி நதியை உருவாக்குவாரு. அந்த நதி சேயாரா மாறி பார்வதியை நோக்கி பாயுது. இந்த நதிகள் பார்வதியை சென்றடைறதுக்கு முன்னாடி அவங்களே பிரம்பால பூமியில அடிச்சு நீரூற்ற உருவாக்குவாங்க. அந்த நதி பிரம்பக நதியா உருவாகுது. இந்த 3 நதிகளும் ஒன்னு சேர்ற இடம் தான் முணுகப்பட்டு. இந்த இடம் முக்கோட்டுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துலதான் பார்வதி தேவி வாழைப்பந்தல் அமைச்சு சிவனை நோக்கி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. தண்ணீர் கிடைச்சதும் பார்வதி லிங்க அபிஷேகம் செஞ்சு தவத்தை தொடங்குறாங்க. இந்த தவத்தை கலைக்க பல அரக்கர்கள் முயற்சி செய்யறாங்க. அப்பதான் சிவபெருமான் வால்முனீஸ்வரன் அவதாரமும் செம்முனீஸ்வரன் கருமுனின்னு பல அவதாரங்கள் எடுத்து அரக்கர்களை அழிக்கிறாங்க. பார்வதியோட தவத்துல மகிழ்ந்த சிவன் திருவண்ணாமலையில பார்வதிக்கு தன்னோட இடது பக்கத்துல இடம் கொடுத்து அர்த்தநாரீஸ்வரரா மாறுறாரு. வாழைத்தோப்பில் தவம் இருக்கும் போது தண்ணீர் வர கால தாமதமானதால கோபப்பட்ட பார்வதியோட உடல் சிவந்து செந்நிறமா மாறிட்டான். விநாயகர் முருகன் உருவாக்குன நீரூற்று பார்வதியை அடைஞ்சோன்னு கோபம் தணிஞ்ச பார்வதி பச்சை நிறத்துக்கு மாறினதால பச்சையம்மனா மாறியிருக்காங்க. தன்னோட தப்ப உணர்ந்த பிரிங்கி முனிவர் சிவனையும் பார்வதியையும் அர்த்தநாரீஸ்வரர் உருவத்துல வழிபட்டு திருவண்ணாமலையில பார்வதி கிட்ட பெற்ற சாபம் நீங்க பெற்றிருக்காரு.